அம்மா கூட்டு அம்மா to you. Happy Father's Day to you. Happy Father's Day to everybody. Happy Father's Day to you. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மெரினா பீச் அப்படின்னாலே நிறைய ஹார்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது இதில் வந்து ஹார்ஸ் அது ரொம்பவே ட்ரெயின் பண்ணி அந்த ஹார்ஸை அவரோட கமாண்டிங்ஸில் இது வந்து ஓட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிருக்கீங்க? நான் இங்கே 10 வருஷமாக பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலி நான் வந்து இது 2 மாதம்தான் ஆகுது. ஓட்டி 2 மாதம்தான் ஆகுது. நான் 10 வருஷமாக சர்வீஸ் பண்ணேன் பீச். 10 வருஷமாக இப்போ நம்ம ஓடுறோம் 10 வருஷமாக நம்ம ட்ரைனிங் தானே, அதுக்கேற்ற மாரி தான் அதே ட்ரைனிங் தான். பார்த்தீங்கன்னா அண்ணாவோட நம்பர் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இந்த மாதிரி அண்ணா வந்து ரொம்ப அம்பலான பர்சனாக இருக்காரு. அவர் வந்து இல்லை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு பண்ணலாம் பார்க்காம அவர் வந்து எல்லாரோட சந்தோஷத்துக்காக வந்து இங்கே நடத்துறாங்க. எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணல சார். ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா அண்ணாவோட நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னா அண்ணா கால் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து யாராவது உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டே அம்மா அதை பற்றி சொல்லுமா. சரி ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சிவா நான் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட் பண்ணேன். சிவான்னு சொன்னாங்க. வந்து செம்மையாக ட்ரெயின் பண்ணி 2 months சொன்னால் நம்ப முடியல. 2 months நீங்கள் ட்ரெயின் பண்ணி சொன்னால் நம்ப முடியல என்ன பாக்கியா. ஸோ இது வந்து ரைட்டில் எப்படி அந்த ரோப் ரைட்டில் வந்து ரைட்டில் போகுது, லெஃப்ட்டில் போகுது, ரன்னுடனே ரன் வந்து ஸ்டாப்புக்கு நம்ம ஃபுல்லாக இழி பண்ணி ஸ்டாப் பண்ணி சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நான் விஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சண்டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அட்வான்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்வாழ்த்து எல்லா தந்தைக்கும். சொல்ல
நல்லா ட்ரைனிங் ஆச்சு ஓடுறோம். நம்ம சொல்கிற பிரச்சனை நல்லா கேட்பாங்க. ஆக்சுவலி வந்து ஜாலி பண்ணுவோம். ஜாலியாக எல்லாருக்கும் ஷூட்டிங்கு சவாரிக்கு எல்லாருக்கும் மாப்பிள்ளை வேலை எல்லாருமே முடிச்சு கொடுப்போம். பக்காவாக பர்ஃபெக்டாக நம்மக்கிட்ட நீங்கள் டிஸ்கிரிப்டரில் நம்ம நம்பரை கொடுப்போம். அங்கே பாருங்கள், நீங்கள் ஜாலி உங்களுக்கு நல்லா இருந்தால் அடுத்த வாட்டி வந்து நம்மளை சிவாவை மீட் பண்ணுங்க. ஓகேவா? ரேட்டு சில்ட்ரன் பண்ணால் 100, அடல்ட்னா 200. நீங்கள் கட்டுப்படி ஆகலைன்னா நாங்கள் கம்மி பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 200 ஒன்று நம்ம போட்டால் ஆக்சுவலி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். உங்கள் பேர் என்ன? பேர் ஆதி. ஆதி. குதிரை பேர்? குதிரை பேர் சிவா. சிவா. ஓகே. இது எந்த பீச்சு? மெரினா. மெரினா. அனைவருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே, போகலாமா? எங்கே வராங்க அம்மா? அம்மா ரொம்ப ஸ்பீடாக சுற்றுவீங்களா என்ன? ஸ்பீடெல்லாம் வேணாம்மா, எனக்கு பயமாக இருக்கும். என்னால் முடியாது, சும்மா தான் சுற்றணும். எனக்கு பயமாக இருக்குதும்மா, வேணாம்மா. எம்மா எப்பா போத நிறுத்துப்பா. வேணாம் நிறுத்துப்பா, இறக்குப்பா, விட்டுரு தம்பி. வேணாம் எப்பா, வேணாப்பா. எப்பா என்னப்பா மிஷின் இது பயங்கரமாக ஓடுது. வேணாம்மா, குழந்தைங்கம்மா. பொம்பளை பசங்க. பிரேக்கு போடு, பிரேக். பா நல்ல வேலை இறங்கிட்டேன் நான்.
எப்படி இருந்தது அப்படியே சொல்லு, போதும், வேணாம் வேணாம். எப்படி இருந்தது சொல்லு. அந்த தம்பி வாடா தம்பி, டேய் தம்பி கிட்ட வாடா, சொல்லுப்பா அந்த தம்பியை பற்றி சொல்லுமா. ஸோ தம்பி பேர் என்னன்னா விகாஷ். அவன் வந்து கரெக்டாக சொல்லணும்னா 10th grade வந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ ரியலாக ரொம்ப ஹம்பிள். உண்மையாக சொல்ல போனோன்னா வந்தோடனே ரொம்ப ஈஸி கோயிங்காக இருந்தான், ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவங்களுக்கு இன்னொரு கடை கூட இங்கே இருக்குது, அது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடை. அவங்களோட சொந்த கடை எடுத்து ஒரு குட்டி பிஸ்னஸ் மாதிரி நடத்துகிறாங்க. இந்த வயசுலேயே வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இல்லாமல் அவங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக வர போகிறாங்க. அது ரொம்பவே இன்னும் பெருமையான விஷயம். ஸோ இப்போத்து வந்து பிஸ்னஸ் பற்றி கற்றுக்கிட்டு ஸோ விகாஷ்க்கு நான் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் ப்ளஸ் நீங்கள் அப்கமிங்கில் இன்னும் நல்ல பிஸ்னஸ் மேலே வரும். எப்போத்துலேருந்து வர இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு? லீவ் விட்டதுலேருந்து வரையா? நல்லா ஆப்ரேட் பண்ணுறாரா? சூப்பராக ஆப்ரேட் பண்ணுறாரு. உண்மையாக சொல்லணும்னா காசுக்கு வேறு லெவல் ஒர்க்குது. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனால் ஒரு இப்போ குயின்ஸ்லாண்ட் போய் என்ன என்ஜாய் பண்ணுவோமோ அது இங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த ஒரு 10 minutesமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து வாங்க, விகாஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. உன் பேர் என்னப்பா? அப்பா என்ன பண்ணுறாரு? ஓகே ஓகே ஓகே. அம்மா ஃபிஷர். ஓகே ஓகே ஓகே. பீச்சுக்கெல்லாம் போவியா? உள்ளெல்லாம் போயிருக்கியா? ஸ்விம் பண்ணலாம் பண்ணுவியா? சரி ஓகே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிவிடு, அப்பாவுக்கு ஒரு விஷ் பண்ணிவிடு. ஃபாதர்ஸ் டே சொல்லிடு. ஸோ விகாஷோட ஃபாதர் வந்துருக்காருங்க. அண்ணாவும் வந்து நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அண்ணாவை பார்க்கல, இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ விகாஷ் பற்றி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஹம்பிளான பர்சன், சூப்பராக ஆப்ரேட் பண்ணார். அவர் நல்லா தான் பண்ணுவார். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நான் இன்னும் கேட்டால் நாங்கள் இது மாதிரி விட்டு போனதே இல்லை. இப்போ தூரத்துலேருந்து நானே பிரமிச்சு போயிட்டேன். பரவாயில்ல, என் பையன் நல்லா தான் ரன் பண்ணுறான். ரொம்ப முக்கியத்துவம் இதில் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்துனுக்குறேன். நல்ல படிப்பில் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். அதனால் நல்ல பையன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டைம்லேயே உங்களுக்கு கொடுத்தது ஒரு நல்லது. ஏன்னா அவங்க காமர்ஸ் குரூப்பில் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைம்மா, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு பையன் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரு இது வேறு லைனில் போகணும் சார். கேட்க மாட்டார். இந்த ஹாலிடே மட்டும் நான் வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வரான்பாங்க. நான் இந்த மாதிரி விட்டதே இல்லை. லாங் வந்து அவர் தான் நோட் பண்ண இருக்கேன். அது பரவாயில்ல, நல்லா ரன் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. லேட்டரா சொல்லு, அப்பாவை பார்த்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லு. ஓகே. உங்கள் நம்பர் சொல்லுங்க. இப்போ நம்ம பீச்சில் ரேட்டில் சுற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது பீச்சில் வந்து நம்ம சென்னைன்னு ஒரு லேண்ட்மார்க் இருக்கும். நம்ம சென்னை பேக் சைடு வந்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். உதவி மையம் இருக்குது. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட உதவி ஒரு பில்டிங் அப்படியே ஆப்போசிட்டில் மண்ணில் இறங்குனீங்கன்னா நம்ம ராட்டில் இருக்கும். நம்ம ராட்டில் ஒரு சுற்றத்தில் இருக்கும். வந்து சுற்றலாம், என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக, ஃபேமிலியோடு வாங்க. என்னோடய ஃபோன் நம்பர் 955 122 6005.